வடபழனி ஆண்டவர் தல வரலாறு. வடபழனி ஆண்டவர் கோயில் உள்ள இடத்தில் ஏறக்குறைய 150 ஆண்டுகளுக்கு முன் சாலிக்கிராமம் என்னும் பகுதியில் அண்ணாசாமி நாயகர் வாழ்ந்து வந்தார். அவருடைய தாயார் தகப்பனார் பெயர்கள் தெரியவில்லை. இளமையிலே அவர் அருள் நாட்டமும் இனிய குணங்களும் எவரிடமும் பணிவுடன் இன்சொல் பேசும் இயல்பும் உடையவராக இருந்தார். பெற்றோர்கள் அவரை வியாக்கிரபுரீஸ்வரர் கோயிலின் அருகில் குடியிருந்த சாம்பசிவம் பிள்ளை என்னும் தமிழ் அறிஞர் ஒருவரிடம் அனுப்பி கல்வி கற்க ஏற்பாடு செய்தனர். ஆனால் அவருக்கு படிப்பில் நாட்டம் செல்லவில்லை. நாளடைவில் பள்ளிக்கு செல்வதையும் நிறுத்தி கொண்டார். ஆனால் அவருக்கு இறையன்பு மட்டும் பெருகி வளர்ந்து வந்தது. உரிய வயதில் திருமணம் செய்து கொண்டு 2 புதல்வர்களை பெற்ற இவர் வயிற்றுவலி நோயால் மிகவும் துன்புற்று இருந்தார். அண்ணாசாமி நாயக்கருக்கு தீராத வயிற்றுவலி. ஒரு நாள் பழனியில் இருந்து தல யாத்திரையாக வியாக்கிரபுரீஸ்வரர் கோயிலுக்கு சாது ஒருவர் வந்தார். அவர், "தம்பி, கவலை வேண்டாம், வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை" என்று சொல்லி திருப்போரூர் சென்று வழிபட்டு வா என்றார். அவ்வாறே நாயக்கரும் மனம் தளராமல் திருப்போரூர் சென்று முருகனை வழிபட்டு திரும்பினார். அடுத்த கிருத்திகைக்கு திருப்போரூர் செல்ல புறப்பட்ட போது பெரும் மழை பெய்து இடையில் உள்ள ஆற்றில் வெள்ளம் மிகுந்து நடந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டது. படகில் சென்றவர்களும் வெள்ளம் கண்டு திரும்பிவிட்டனர். ஆனால் அண்ணாசாமி நாயக்கர் மட்டும் மனம் சிறிதும் தளராமல் திட சித்தத்துடன் வெள்ளத்தை நீந்தி கடந்து திருப்போரூர் சென்று வழிபட்டே திரும்பினார். ஊர் மக்கள் அவர் தம் பக்தியின் பெருக்கையும் உள்ள திண்மையும் வியந்து புகழ்ந்தனர். திருப்போரூர் சென்று தொழுதும் வயிற்று வலி தீர்வதாக இல்லை என்றாலும் அவர் மனம் தளராமல் திருப்போரூர் சென்று முருகனை வழிபட்டே வருவேன் என்று கூறி 3ஆம் முறையும் அண்ணாசாமி நாயக்கர் திருப்போரூர் சென்று முருகனை பணிந்து வழிபட்டார். வழிபாட்டை முடித்துக்கொண்டு கண்ணுப்பேட்டையில் சிதம்பர சுவாமிகள் சந்நிதியின் எதிரில் இரவு படுத்து உறங்கினார். அப்போது கனவில் ஒரு பெரியவர் தோன்றி, "உன் வீட்டிலேயே முருகன் குடியிருக்கின்ற பொழுது அங்கேயே நீ முருகனை வழிபட்டு மகிழலாமே" என்று கூற கேட்டு உறக்கத்திலிருந்து விழித்து எழுந்த அண்ணாசாமியார் முருகன் அருளை நினைத்து உருகி தொழுது வீட்டுக்கு திரும்பி வந்து சேர்ந்தார். செய்தியில் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்து அன்று முதல் தம் வீட்டிலேயே காலை மாலை 2 வேளைகளிலும் முருகனை நினைத்து வழிபாடு செய்து கொண்டு வந்தார். அப்போது அவருக்கு பழனியில் இருந்து வந்த சாது முன்னர் சொன்னபடி திருத்தணிகைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற விருப்பமும், அங்கு சென்று ஏதேனும் காணிக்கை செலுத்தினால்தான் தன் நோய் தீரும் என்ற கருத்தும் பெரிதாக நிகழ்ந்து வந்தன. முருகனை வழிபடுகின்ற பொழுது அவரை நாவார பாடி மகிழ வேண்டும் என்கின்ற விருப்பமும் அண்ணாசாமியாருக்கு உண்டாயிற்று. இளமையில் கல்வி அறிவு இல்லாமல் போனதை எண்ணி எண்ணி வருந்தினார். திருப்போரூரில் அடியார்கள் திருப்புகழ் பாடி முருகனை வழிபட்ட காட்சியையும் ஆங்காங்கே பக்தர்கள் கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், கந்தர் கலிவெண்பா, வேல் வகுப்பு, மயில் விருத்தம், திருப்போரூர் சந்நிதி முறை முதலியவற்றை பாராயணம் செய்து கொண்டு அமர்ந்திருந்த அழகையும் நினைத்து நினைத்து தான் அவ்வாறு பாட முடியவில்லையே என்று ஏங்கினார். அவருக்கு ஏதோ ஓர் உள்ளுணர்ச்சி தோன்றியது. முருகனை பாடாத நாக்கினை பெற்ற நாம் நமது நாக்கியே அவர் திருமுன் ஏன் பலியிட்டு காணிக்கை செலுத்தக்கூடாது என்ற எண்ணம் அவருக்கு தோன்றியது. உடனே அவர் சிறிதும் தாமதிக்காமலும் தயங்காமலும் முருகா முருகா என கூவி அழைத்து தமது சாவிக்கொத்தில் இருந்த சிறு கத்தியினை எடுத்து நாக்கை அறுத்து ஒரு இலையில் ஏந்தி பலிபீடத்தின் அடியில் வைத்து அடியற்ற மரம் போல தணிக்கை அண்ணலின் திருமுன் வீழ்ந்து வணங்கினார். பழனியில் வந்த சாது தெரிவித்தது போன்று புதுமையான காணிக்கை செலுத்திய மனநிறைவு அவருக்கு ஏற்பட்டது. அப்போது அங்கு இருந்த மக்கள் அண்ணாசாமியாரின் செய்கையைக் கண்டு மிகவும் வியப்புற்றனர். அச்சமும் அன்பும் பக்தியும் மதிப்பும் கலந்த ஒரு வகை உணர்ச்சி அவர்களை ஆட்கொண்டது. நாக்கு துண்டிக்கப் பெற்றதால் குருதி பெருக மயங்கி கிடந்த நாயக்கரின் முகத்தில் அன்பர்கள் சிலர் தண்ணீர் தெளித்து பணிவிடைகள் செய்தனர். நாக்கை அறுத்து இறைவனுக்கு காணிக்கை செலுத்தும் வழக்கத்திற்கு பாவாடம் என்று மக்கள் பெயர் வழங்குவர். நாயக்கர் முருகனுக்கு தமது நாக்கை அறுத்து காணிக்கை செலுத்திய இடமே திருத்தணிகையில் இப்போது பாவாட மடம் என்று அழைக்கப்படுகின்றது. நீண்ட நேரம் கழித்து நாயக்கர் கண் விழித்தார். வாய்பேச வராத நிலையிலும் நாயக்கர் முருகா முருகா என குமரி குமரி முணுமுணுத்தார். கோயிலை வலம் வந்தார். அருகில் இருந்த படக்கடையில் முருகன் படம் ஒன்றை பார்த்து வணங்கினார். யாரோ ஒரு அன்பர் உடனே அப்படத்தை வாங்கி அவருக்கு அன்பளிப்பாக வழங்கினார்.
அண்ணாசாமியார் தமக்கு அந்த முருகன் படம் கிடைத்ததை பெரும் பேறு என்று கருதி அதை தம் தலைமேல் வைத்துக்கொண்டு மகிழ்ந்து கூத்தாடி இன்புற்றார். இங்ஙனம் திருத்தணிகை வழிபாட்டை முடித்துக்கொண்டு மறுநாள் அவர் சென்னைக்கு வந்து சேர்ந்தார். திருத்தணிகையில் இருந்து கொண்டு வந்த படத்தை தமது வீட்டில் வைத்து வழிபாடு செய்து கொண்டு வந்த நாயக்கருக்கு அதற்கு பின் வயிற்று வலி ஏற்படவில்லை. அவர் தம் நோயும் அறவே அகன்றொழிந்தது. சில நாட்களில் அவர் தம் நாக்கும் நன்கினிந்து வளர்ந்து விட்டது. அவர் தம் அன்பின் பெருக்கையும் பக்தி உணர்வையும் மனத்திண்மையும் அறிந்த அன்பர் பலர் அவரிடம் வந்து பேசுவதுடன் தமது குறைகளையும் கூறி அவை தீரும் வழி என்னவென்று கேட்க தொடங்கினார்கள். நாயக்கர் அவர்களுக்கெல்லாம் ஒன்றும் விடை கூற இயலாத நிலையில் முருகனை வழிபடும்படி சொல்லி அனுப்பிவிடுவார். இந்நிலையில் நாயக்கர் அவர்களுக்கு பழனி செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரித்திருந்தது. ஒரு நாள் திடீரென்று நாயக்கர் கால்நடையாகவே பல தலங்களையும் தரிசித்துக் கொண்டு பழனி சென்று அடைந்தார். ஆறா அன்புடன் வலம் வந்து முருகனை வழிபட்டு பெருமகிழ்ச்சி அடைந்தார். பழனியில் சில நாட்கள் பக்தி பெருக்குடன் தங்கி மகிழ்ந்து இன்புற்றார். அப்போது அவருக்கு மேலும் பழனி முருகன் மேல் பக்தி ஓங்கி வளர்ந்தது. ஒரு நாள் அவர் ஞான தண்டாயுதபாணியை மலைமேற் சென்று தரிசித்து கொண்டு படிகளில் கீழிறங்கி வந்தார். வழியில் படக்கடை ஒன்றில் பழனி ஆண்டவரின் பெரிய அழகிய படம் ஒன்று அவர் கண்களை கவர்ந்தது. அதன்பால் ஈடுபட்டு நாயக்கர் அதனையே பார்த்து கொண்டு அங்கேயே நின்றுவிட்டார். அப்படத்தை விலைக்கு வாங்கிக் கொள்வதற்கு அவர் கையில் பொருள் ஏதுமில்லை. ஆயினும் அவர் அதனை பெற வேண்டும் என்ற விருப்பம் அதிகமாக இருந்தது. அன்றிரவு அந்த படத்தை நாயக்கருக்கு தரும்படி கடைக்காரர் கனவிலும் அதை பெற்றுக்கொள்ளும்படி நாயக்கர் கனவிலும் ஆண்டவர் அருள் புரிந்தார். மறுநாள் நாயக்கரை கண்டதும் கடைக்காரர் படத்திற்கு பூமாலை தரித்து மிகவும் அன்புடன் நாயக்கர் அவர்களிடம் தாமே வலிய வந்து கொடுத்து வணங்கி மகிழ்ந்தார். நாயக்கர் அவர்கள் அந்த படத்தை பெருஞ்செல்வமாக மதித்து போற்றி எடுத்துக்கொண்டு சென்னைக்கு வந்தார். தமது குறிமேடையில் அதனை வைத்து அதனை பழனி ஆண்டவர் திருக்கோயிலாக மாற்றியமைத்தார். சிறு கீற்று கொட்டிகை ஒன்று போட்டு தம் குடும்பத்தை வேறு இடத்திற்கு இடம்பெயரச் செய்தார். தாம் குடும்பத்தில் இருந்து விலகி துறவு நெறி மேற்கொண்டு காவி உடை புனைந்து ஆண்டவர் சந்நிதியிலேயே இருக்க முடிவு செய்தார். குறிகேட்டு வரும் அன்பர்கள் மனமுவந்து கொடுக்கும் காணிக்கையைக் கொண்டு ஆண்டவருக்கு வழிபாடு முதலியவற்றை சிறப்புற நடத்தி வந்தார். அன்று முதல் நாயக்கருக்கு அண்ணாசாமி தம்பிரான் என்னும் பெயர் வழங்குவதாயிற்று. 1863ஆம் ஆண்டு சஷ்டியின் போது ஒரு வெள்ளிக்கிழமையன்று முதல் இரத்தினசாமி செட்டியார் அண்ணாசாமி தம்பிரான் அவர்களை கண்டார். இரத்தினசாமி செட்டியாரின் அன்பையும் ஆர்வத்தையும் அறிந்த அண்ணாசாமி தம்பிரான், நமக்கு பின் இவ்வழிபாட்டை தொடர்ந்து செய்யக்கூடியவர் இவர்தான் என்று எண்ணி இரத்தினசாமி செட்டியாரை அன்புடன் அருகில் அழைத்து, நீர் இங்கே இருந்து ஆண்டவருக்கு தொண்டு செய்தல் இயலுமா என்று வினவினார். இரத்தினசாமி செட்டியார் எதிர்பாராத நிலையில் வினா எழவே மிகவும் தயங்கி, அடியேன் குடும்பத்தவன் ஆயிற்று, என்னால் எங்ஙனம் இயலும்? ஏதேனும் என்னால் இயன்ற தொண்டுகளை செய்து வருகிறேன் என்று பணியுடன் தெரிவித்தார். அது கேட்ட தம்பிரான், இக்கீற்று கொட்டகையை மாற்றி இங்கு பழனி ஆண்டவருக்கு ஒரு சிறு கோயில் கட்ட வேண்டும் என்று உள்ளம் விரும்புகின்றது. தாங்கள் இதற்கு ஏதேனும் உதவி செய்தல் இயலுமா என்றார். உடனே செட்டியார் அப்படியே செய்யலாம் என்றார். தங்கள் விருப்பம் போலவே அன்பர்களுக்கும் இக்கருத்து உள்ளது. தாங்களே வாய் திறந்து சொன்ன பின்னர் அதனை நிறைவேற்றுவதில் என்ன தடை? இன்றைக்கே கோவில் திருப்பணிக்கு உரிய ஏற்பாடுகளை செய்யலாம். தாங்கள் இசைவு தெரிவித்தால் பழனி ஆண்டவர் சிலை ஒன்றையும் அழகுற அமைப்பித்து கோவில் நிறுவி கும்பாபிஷேகம் விரைவில் செய்துவிடலாம் என்று மிகவும் பேரார்வத்துடன் தெரிவித்தார். அண்ணாசாமி தம்பிரான், ஆண்டவன் பணிகளுக்கு எம்முடைய இசைவு எதற்கு? தங்கள் உள்ளத்தில் தோன்றுகின்றபடியே திருப்பணிக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லி செட்டியாருக்கு திருநீர் கொடுத்து அனுப்பிவிட்டார். மறுநாளே செட்டியார் வண்ணையம்பதிக்கு சென்று தமக்கு தெரிந்த ஒரு ஸ்தபதியாரிடம் பழனி ஆண்டவர் சிலையொன்று செய்யும்படி ஏற்பாடு செய்தார். குறிமேடைக்கு அருகில் இப்போது வடபழனி ஆண்டவர் திருக்கோயிலின் கருவறை பகுதி உள்ள இடத்தில் செங்கல் சுண்ணாம்பு கட்டிடம் ஒன்று அமைக்கப்பட்டது. அன்பர்கள் பலர் செய்த பொருள் உதவியினால் திருப்பணி விரைவில் நிறைவேறியது. இந்நிலையில் ஆவணி மாதம் அமாவாசை திதி மகம் நட்சத்திரம் அன்று அண்ணாசாமி தம்பிரான் ஆண்டவன் திருவடியை அடைந்துவிட்டார். மறுநாள் இரத்தினசாமி செட்டியார் வீட்டிற்கு செல்ல விருப்பமின்றி அன்று மாலையில் கடைக்கு சென்றார். மூடியிருந்த கடையை திறந்தபோது காவியுடை தரித்த யாரோ ஒரு பெரியவர் அங்கிருந்து வெளிப்பட்டு செல்வது போல தோன்ற கண்டார்.
கடையை அப்படியே விட்டுவிட்டு அவர் தம் அடி சுவடைகளை பின்பற்றி உடன் சென்றார். பெரியவரை அணுகவும் அவருக்கு இயலவில்லை. பேசவும் அவரால் முடியவில்லை. பேசாமல் பின்தொடர்ந்தார். காவியுடை அணிந்தவர் குறிமேடை வரை வந்து அங்கிருந்த கோவிலுக்குள் நுழைந்தார். பின்வந்த செட்டியார் உள்ளே புகுந்தபோது பெரியவரை காணவில்லை. அதனால் திகைப்பும் வியப்பும் அடைந்தார் செட்டியார். அங்கிருந்தவர்களும் நிகழ்ந்ததை அறிந்து வியந்தனர். இத்தகைய சில நிகழ்ச்சிகளால் செட்டியார் குடும்பப்பற்று தவிர்த்து துறவு நெறி பெருகி ஆண்டவர் சந்நிதியிலேயே இருந்து கொண்டு வழிபாடு செய்ய தலைப்பட்டார். ஒரு நாள் அவர் தம் கனவில் ஸ்ரீ அண்ணாசாமி தம்பிரான் தோன்றி அவரையும் தம்மைப் போலவே பாவாடம் தரித்துக் கொள்ளுமாறு பணிந்தார். அவ்வாறே ஓர் ஆடி கிருத்திகை அன்று முறையாக நோன்பிருந்து வழிபாடுகள் செய்து நாக்கை அறுத்து இறைவன் திருமுன் வைத்து வழிபாடுகள் செய்து வழிபட்டார். அன்றே அவர் காவியுடையையும் புனைந்து கொண்டு துறவி ஆனார். மக்கள் அவரை தம்பிரான் என்று அன்புடன் அழைக்கத் தொடங்கினார்கள். அடுத்த கிருத்திகை முதல் ரத்தினசாமி தம்பிரானும் ஆவேசமுற்று குறி சொல்லும் ஆற்றல் பெற்றார். பின் சில நாட்களில் அண்ணாசாமி தம்பிரான் விருப்பப்படியே தொடங்கப்பெற்ற கோவில் திருப்பணி சிறப்புற நிறைவேறியது. பழனி ஆண்டவர் சிலையையும் பிரதிஷ்டை செய்ய பெற்று கும்பாபிஷேகமும் நன்கு நிறைவேறியது. வழக்கம் போல் குறி கேட்க வரும் அன்பர்கள் கொடுக்கும் காணிக்கை பொருட்களைக் கொண்டே ரத்தினசாமி தம்பிரான் திருக்கோயில் பூசை முதலிய செலவுகளை நன்முறையில் நடத்தி கொண்டு வந்தார். கும்பாபிஷேகத்திற்கு பிறகு கோடம்பாக்கம் குறிமேடையை வடபழனி ஆண்டவர் கோயில் என்று வழங்கும்படி ரத்தினசாமி தம்பிரான் அனைவரிடமும் கூறி வந்தார். நாளடைவில் வடபழனி கோயிலின் புகழ் சென்னை நகர் முழுவதும் விரைந்து பரவியது. ரத்தினசாமி தம்பிரான் சுமார் 20 ஆண்டுகள் கோயிலை சிறப்புற போற்றி நடத்தி வந்தார். அவருக்கு பின்னர் சென்னை சைதாப்பேட்டையை சேர்ந்தவரும் செங்குந்தர் குலத்தில் தோன்றியவரும் ஆன பாக்கியலிங்க தம்பிரான் என்பவர் ரத்தினசாமி தம்பிரான் அன்பிற்குரிய சீடராக அமர்ந்தார். அவரும் தம் குருவின் திருவுள்ள குறிப்பிற்கேற்ப முறைப்படி நோன்பிறந்து துறவு பூண்டு காவியுடை புனைந்து வழிபாடுகள் நிகழ்த்தி தம் நாக்கை அறுத்து இறைவன் திருமுன் படைத்து பாவாடம் தரித்து கொண்டார். தம் குடும்பத்தில் தமக்குரிய சொத்தின் பங்கை கேட்கப் பெற்று பழனி ஆண்டவர் கோயில் பணிகளுக்கே பயன்படுத்தினார். தம் குருவின் திருவுள்ளம் மகிழும்படி கோயில் பூசைகளையும் முறையாக நடத்தி வந்தார். இருவரும் இறைவன் அருளால் குறி சொல்லும் ஆற்றல் உண்டாயிற்று. குருவும் சீடருமாக மனமொத்து பழனி ஆண்டவர்க்கு ஒரு சில ஆண்டுகள் பணிபுரிந்து வந்தனர். 1886ஆம் ஆண்டு மார்கழி மாதம் சஷ்டி நாளில் சதய நட்சத்திரம் அன்று ரத்தினசாமி தம்பிரான் இறைவன் திருவடியை அடைந்தார். பின்னர் பாக்கியலிங்க தம்பிரான் அவர்கள் கோயில் திருப்பணிகளை மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்து அரும்பாடுபட்டு கவனித்து வந்தார். இப்போதுள்ள வடபழனி திருக்கோயிலின் கர்ப்ப கிரகமும் முதல் உட்பிரகார திருச்சுற்றும் கருங்கல் திருப்பணியை செய்தவர் ஸ்ரீ பாக்கியலிங்க தம்பிரான் அவர்களே ஆவார். வடபழனி கோயிலுக்கு இவர் பாவாடம் தரித்து கொண்ட நாள் முதல் ஏறத்தாழ 50 ஆண்டுகள் பணிபுரிந்துள்ளார். இவருடைய காலத்தில்தான் இவருக்கு தம் சிறந்த அரும்பெரும் முயற்சியின் காரணமாகவே ஸ்ரீ வடபழனி ஆண்டவர் கோயில் பெரும் புகழ் பெற்றது. சொல்லியது சொல்லியபடியே தவறாது பலித்து வந்தது. அவர் தம் குறி சொல்லும் ஆற்றலால் அன்பர்கள் பெருந்திரளாக கூடி வந்தனர். கோயிலின் வளர்ச்சியும் புகழும் நன்கு பெருகின. இந்நிலையில் 1931ஆம் ஆண்டு புரட்டாசி திங்கள் தசமி திதி கூடிய பூச நட்சத்திரம் அன்று ஸ்ரீ பாக்கியலிங்க தம்பிரான் பழனி ஆண்டவர் திருவடியை அடைந்தார். அவருடைய பொன்னுடலும் அவருக்கு முன்னிருந்த தம்பிரான்களின் சமாதிக்கு அருகில் உரிய முறையில் பூசை முதலிய சிறப்புகளுடன் சமாதி வைக்கப்பட்டது. இம்மூவருடைய சமாதி பூசையும் வழிபாடும் தொடர்ந்து நடந்து வருகின்றன. இம்மூவரின் சமாதிகளும் வடபழனி ஆண்டவர் கோயிலுக்கு ஒரு பர்லாங்கு தொலைவில் இருக்கின்றன. ஸ்ரீ பாக்கியலிங்க தம்பிரானுக்கு பின்னர் அவர்கள் முறையை பின்பற்றி குறி சொல்லத்தக்கவர் ஒருவரும் அமையவில்லை. இப்போதுள்ள கோயிலின் தென்கிழக்கு பக்கத்தில் பழைய குறிமேடை இருந்த இடம் இன்றும் இருக்கின்றது. அங்கு அண்ணாசாமியார் பழனியிலிருந்து கொண்டு வந்த திருவுருவப் படம் இருக்கின்றது. மாதந்தோறும் சித்தர்கள் சமாதியில் மூவருக்கும் பௌர்ணமி அன்று சிறப்பு பூஜைகளும் அன்னதானமும் அன்பர்களால் செய்யப்பட்டு வருகின்றது. அருள்மிகு வடபழனி ஆண்டவர் ஆலயத்தை இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளாலும் அறங்காவலர்களாலும்
தக்கராலும் சிறப்பான முறையில் நிர்வாகம் செய்யப்பட்டு வருகின்றது. வாழ்வளிக்கும் நாதனாய், வரமளிக்கும் தெய்வமாய், வாரி வழங்கும் வள்ளலாய் ஸ்ரீ வடபழனி ஆண்டவரை வணங்கி எல்லா நலன்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுகின்றோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.